படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். உடனே இப்ப நம்ம என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்றீங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன். இப்போ சினிமாவுக்குள்ள அரசியல் வராம இருந்தா சினிமா நல்லா இருக்கும். சினிமா அது தன்னைத்தானே காப்பாற்று. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒருவேளை நீங்க அங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் கமலஹாசன் சாருக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தா மக்கள் நீதி நீங்க நான் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுங்க. அதுதான் சரியான அவர் அப்ப சரியா இருப்பாரு. ஆனா நீங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அங்க இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றதும், பதிலுக்கு நீங்க எங்க சப்போர்ட் பண்றதை நினைச்சு நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாக்குமே தவிர அது ஒற்றுமையை வளர்க்காது. ஒருவேளை இங்க இருக்குன்னு சொன்னா கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவேன், கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது சொன்னா நல்லா இருக்கும். எப்பவுமே அரசியல் மனிதர்கள் பிரிக்கும், சினிமா மனிதர்கள் ஒன்று செய்யும். இந்த சினிமாவில் ஜாதி மதம் மொழி இப்ப பாருங்க பல்வேறு, இப்போ கன்னடாவில் ஹீரோயின் வந்திருக்காங்க, கேரளாவில் ஹீரோ வந்திருக்காரு, பல்வேறு மொழியிலேருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு பெரும்பாலும் எல்லாரும் ஒரு அரவணைச்சு போகிற இது. இந்த இடத்துல அரசியல்வாதிங்க அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும். தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. நீங்க வேற பொலிட்டிஷியன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த சினிமா ஒன்றும் மோசமான நிலைமை கூடும். அதனால எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, குறிப்பு ஏற்கனவே நாங்க நடிகர்களுக்கும் இல்லை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். தயவு செய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு நீங்க சும்மா இருக்கும்போது இல்ல அரசியலுக்கு போயிடுங்க. மொத்தமா நீங்க சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது சினிமாவும் பாதிக்குது. ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு தப்பும் இல்லை. இப்போ இதே படம் ஒரு வேற கமலஹாசன் சாராக சமாளிக்கலாம், வேற ஒரு ப்ரொடியூசரா இருந்தாங்கன்னா அந்த படம் அங்க ரிலீஸ் பண்ணா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பார்ட் ரிலீஸ் பண்ண முடியாம போகிற சுச்சுவேஷன் வருது. இன்னைக்கு சமூகம் அப்படின்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்கு. எங்க சண்டை போடலாங்கிற மாதிரியே காத்துட்டு இருக்காங்க. அதனால இது போல விதிகளை முரளி சாருக்கு தெரியும். உண்மையா டைரக்டர் பேசும்போது சொன்னார், உதயா பேசும்போது சொன்னாங்க, ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை பண்ணிருக்கோம். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கேஎஸ்ஆர் இருக்காங்க, பல்வேறு முறையில் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். நாங்க டைரக்டர்ஸ் யூனியன் டைரக்டர் கைட் வாங்கியிருக்கோம். நீங்க போட்ட பட்ஜெட் படி, நீங்க போட்ட பிளான் படி படம் முடிக்காம எக்ஸஸ் பண்ணீங்கன்னா உங்க சம்பளத்துல நாங்க பிடிச்சிக்குவோம் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். இது இந்த 50 வருஷம் சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம். இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கும். நாங்கள் பல்வேறு விதமாக முயற்சி இருக்கோம். இந்த நேரத்தில் முரளி சார் இருக்கிறதாலும், முரளி சார் கூட இருக்க அவங்க நண்பர்கள் இருக்கிறதாலும், அழகன் தமிழ்மணியோ கமலக்கண்ணனோ செந்தாமரையோ பன்னீரோ எல்லாரும் இருக்கீங்க. நீங்க அதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது நம்ம வீட்டு கூட பிரச்சனை இல்லாம எந்த வீடு இருந்தது இல்லை. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண நினைச்சா அது நல்லா இருக்கும். ஆனா பிரச்சனை வரும்போது இப்போ தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் கிட்ட சொன்னோம், சார் இது மாதிரி நீங்க லெட்டர் கொடுங்க சார். என்ன சார் 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் இருந்தா தான் ஷூட்டிங் வருவோம்னு சொன்னீங்க, இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி தான் சூழல் அன்னைக்கு எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியால கைது செய்யப்பட்டாரோ அழகப்பன், அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் எங்களை பயன்படுத்திக்கல, எங்களுக்கு முரண்பாடான நிலையில் இருக்காங்க. அது சரி பண்ணா இந்த தேசம் நல்லா இருக்கும். பல மேடையில் சொல்லியிருக்கேன். நீ முரளி சாருக்கு நேர் மேடையில வச்சே சொன்னேன், கேஎஸ்ஆர் இருக்கும்போது சொன்னேன், சார் இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் தேவையா இல்ல சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு மருந்து தேவையா நீங்க முடிவு பண்ணீங்க. அந்த வகையில முரளி சாருக்கு இந்த மேடையில ஒரு ரிக்வெஸ்ட். அதனால என்ன சொல்ல வரணும்னா, எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே சம்மேளனம் விரும்புகிறது. அது இந்த மேடையில சம்மேளனத்தின் சார்பா தயாரிப்பு சங்க தலைவர் நண்பராக இல்ல தயாரிப்பாளர் சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்தி ஒரு காரணமாக இருந்தது, காலதாமதமாயிடுச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த படம் நிச்சயமா உதய உங்களுக்கு இந்த படம் ஒரு சேது போல அக்யூஸ்ட் 25 வருஷம் நீங்க சொல்லக்கூடாது. இப்போ ஏன்னா அவ்வளவு சீனியரா நினைப்பாங்க. இப்பதான் நியூ ஃபேஸ்ங்கிற மாதிரி தான் உங்களோட நியூ ஃபேஸ்ங்கிற மாதிரி தான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு இது முதல் படமா தான் எனக்கு தெரியும். அவ்வளவு அழகா எல்லாமே சிறப்பா செட் ஆயிருக்கு. என்னோட ஒர்க் பண்ண கேமராமேன் வந்தவொடனே லைட் அப்படி வச்சார், கண்ணை மூண்டாரு. அப்ப அவருக்கு தெரியும் ஆர்டிஸ்ட் போட்டு நீங்க லைட்டை கொடுக்கும் போது ஆர்டிஸ்ட் எவ்வளவு கைத்தட்டு. அது போல எல்லாருமே பேசின நம்மளுடைய ஆர்ட் டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சத்தியமங்கலத்துக்கு நாங்க வந்திருக்கோம். வரும்போது அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு நாங்க படாத பாடு போட்டோம். ஆனா சத்தியமங்கலத்துக்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் எங்க படத்தை பார்த்து இன்னைக்கு மேடையில நிற்கிறார் சொல்லும்போது நிச்சயமா உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல புதிய இளைஞர்கள் பேசுவோம். சினிமாங்கிறது புதிய ரத்தங்கள் வரும்போது தான் இது ஓடுகிற நதியா இருக்கும். அதனால உங்களுக்கு போன்ற இளைஞர்கள் இருக்கணும். பிரபு சீனிவாசோ இல்ல ஏஎல் உதயாவோ நம்மளுடைய கேமராமேன் எல்லாருமே ஒரு நல்ல யூனிட் அமைஞ்சிருக்காங்க. அது போல நம்மளுடைய நியூஸ் முன்னாடி ஒரு படம் பார்த்தாரு, அதனோட ரீரெக்கார்டிங் பார்த்து சொன்ன அவருக்கு நீங்க தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இசையமைப்பாளர் ஆக போறீங்கன்னு அவருக்கு சொன்னேன்.
அவரு இன்னைக்கு அடுத்த படமா நிழற்கொடைக்கு அப்புறமா வந்து இப்போ அக்யூஸ்ல பாக்குறேன். அந்த ரீரெக்கார்டிங் உண்மையிலே இளையராஜா சாருக்கு அப்புறமா ரீரெக்கார்டிங் அவ்வளவு பிரம்மாண்டமா வந்து அவ்வளவு அழகா கொடுத்தது வந்து நம்மளுடைய மியூசிக்கா இருக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் சிறப்பாக வாழ, இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இங்க வந்து திரு உதயா சார் அவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் கிடைச்ச மாதிரி தான். இதில் நான் என்ன தனியாக வாழ்த்துறது எனக்கு தெரியல. என்னன்னா நான் வந்து இப்போ எல்லாரும் முக்கியம், பட் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு எனக்கு இங்கே மேடையில் உங்கள் முன்னாடி நிற்கிறவர் திரு அழகப்பன் சார் அவர்கள். அவரை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அவர் மட்டும் இல்லை, நான் நீண்ட காலம் அதான் மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரும் ஒரு அண்ணனுமாக ஒரு எல்லாம் ஒரு ஒரு குருவாக இருக்கும் திரு KR சார் அவர்கள் என்னை வச்சு பாடுவானம் பாடிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து அப்படி அந்த அந்த வெளிச்சம் மக்கள் மத்தியில் வந்து அவருடைய ஐடியாஸ் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம், அந்த கப்பல் போய் சேர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ப்ரொடியூசர். அப்பேற்பட்ட அந்த ப்ரொடியூசரை நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு மகனாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் 25 இயர்ஸ் சர்வீஸில் மிஸ்டர் உதயா அவர்கள் நீங்கள் வந்து எப்போ ஒரு அப்பா அம்மாவுடைய விஷயங்களை இந்த 25 வருஷம் டிராவலில் நீங்கள் காட்டினீங்களோ அதுவே உங்களுக்கு முதல் வெற்றி. ஓகேங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது 100வது நாள் விழாவில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விழாவாக நீங்கள் எடுத்து அமைக்கணும். இதில் நடித்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். செல்வமணி சார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சில பேரெல்லாம் நான் சொல்லலைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லாம் பேரும் எனக்கு இப்போது டக்குன்னு வரமாட்டேங்குது. நான் ரொம்ப ட்ராவல் பண்ணலவங்க, எல்லாரோடையும் ரொம்ப ட்ராவல் பண்ண சில பேர் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சாரோடைய லைட்டிங்ஸே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட், ஆல் தி டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி ஹூ இஸ் ஆக்டட் இன் திஸ், ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஆல். ஏன்னா இது ஒரு டீமாக இருந்து தான் நீங்கள் அந்த ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும், அவரை அடுத்த படத்தும் பண்ண முடியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த விழா வந்து மிகப்பெரிய உச்சி அடையிறதுக்கு இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் துணையாக இருக்க வேண்டும். பத்திரிகையாளர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தெரியல, ஒரு கலக்கலம் கலக்குறாங்க. அவ்வளவு திட்டமிடல், அவ்வளவு பிளானிங்கு. நான் கீழே உட்காந்து பார்த்துக்கிறேன். என்னது இவ்வளோ பிளானா, இவ்வளோ ஆடியன்ஸை இப்படி கட்டுக்கோப்பா உட்கார வைக்க முடியுமா? அவ்வளோ ஹோம் ஒர்க்கு, அவ்வளோ டிசைன் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியும். இப்போ பேசும்போது சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, சென்டிமெண்ட் கஷ்டப்பட்டாரு, டான்ஸால கஷ்டப்பட்டாரு. ஒரு பழமொழி, கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். அந்த வகையில கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. கஷ்டப்படுறது ஒரு நியாயம் ஒண்ணு. எதுக்காக கஷ்டப்படணும்? ஒரு கூட்டு உடைக்கு கூட கஷ்டப்படலாம், பேங்க் லாக்கர் உடைக்கு கூட கஷ்டப்படலாம், அது கஷ்டம் இல்லை. சின்சியரா தொழில கஷ்டப்பட்டோம்னா நிச்சயமா வெற்றி பெறலாம். இந்த விழாவுக்கு நான் மெயினா வந்தது காரணம் பன்னீர் சார். அவர் எனக்கு ஒரு 3-4 வருஷமா பழக்கம், நண்பர்கள் நல்ல பழக்கம். எல்லாரோட கூர்ந்து அவர் பண்ணிட்டார். எந்த நல்லது கேட்டுட்டாலும் முதல் ஆளா வந்துக்கிறாரு. நான் நிறைய நல்ல விஷயம் வந்துக்கிறாரு. இதோட துக்ககரமான விஷயம் வந்தா முதல்ல நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர், அவருக்கு தெரியும், அவரு மாட்டிட்டாரு, அவர் தவிட்டாரு. அன்னைக்கு போனோம், மாலை வச்சோம், வந்துட்டோம். அடுத்த நாளும் பண்டிகை போயிருக்காரு. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஏன் பண்டிகை போனாரு 2வது நாள்?
அந்த வீட்டு ஆளுக்கிட்ட கேட்குறாரு, எல்லாம் செட்டில் பண்ணிக்கலாம், அதுக்காக செலவு இருக்குல்ல, அவங்க வீட்டில் செட்டில் பண்ணிக்கலான்னு. இது பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சு, இதான் பண்ணல, அதை செட்டில் பண்ணுறேன். இதான் நட்பு. ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இல்லாதப்பவும் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குல்ல, அந்த நட்பு தான் கண்ணீர். அந்த வகையில் தான் என்ன கஷ்டம், என்ன வேலை இருக்கும், எதுவாக இருக்கும் பன்னீர் கூப்பிட்டாரு எழுதுவோம். எதுக்கு கூடுறாரு? நியாயமா நம்ம இங்கே வர்றோம்னா பன்னீர் கூப்பிடுறாரு. இதை விட ஒரு நாள் என்ன சொன்னார், ஒரு விஷயம் இருக்கு, இது ஜாயின் பண்ணிக்கிறாங்க, நமக்கு எது பண்ணிருக்கலாம், நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ண சொல்கிறேன், இல்லை வேணாம் என்ன டக்கு சொல்கிறாரு, உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் நல்ல உதவியாக இருக்கும், இது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா, என்னது அவனை நீ பாருங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஒரு இவ்வளோ வளர்ந்த பாண்டியாருக்கு ஒரு நண்பர் சொல்றாரு, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும், இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்பையாக தான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் வந்தேன். விழா அற்புதமாச்சு. எல்லாத்த விட கதாநாயகன் அவங்க அப்பா என்னை வச்சு பாராட்டாரு, இன்னைக்கு பையன் என்ன அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா, உதவி வந்து அடிபட்டு தங்க மாதிரி சமுத்திர அடி வாங்கி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போ எந்த விஷயம் வந்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல, யோசிச்சு செய்யலாமா வாழாமா பார்த்து செய்யறதோடு பக்குவப்பட்டாப்புல, நல்ல டீம் செட் பண்ணிருக்காப்புல. இந்த இன்விடேஷன் சொன்னாங்க அக்யூஸ்டன், எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தாங்க, அக்யூஸ்டன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, வரலாங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை ஒரு அக்யூஸ்ட் மாதிரி இருந்துச்சு, மெனக்கெட்டுருக்காங்க. அது எங்கே பேர் போடணும், எங்கே டேட் போடணும், எங்கே அது டெக்னீஷியன் பேர் போடணும், மெனக்கெட்டுருக்காங்க. இந்த மெனக்கெட்டில் இருந்தாலே வெற்றியின் அறிகுறி. எல்லாம் தானா இருக்கும், பார்த்துக்கலாம், அப்படிங்கிறது மெனக்கெடணும். இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க, மெனக்கட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். டேரக்டர் அவர் இருக்க ஷேப்புக்கு அவருக்கு தெரியுமா தெரியல, நான் சொன்னா பாருங்க, லண்டன்ல உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன், ஆகிட்டேன் கொஞ்சம் விட்டா ஒரு புது பாட்டை சொல்றாரு, சென்டர்லேருந்து ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் சொல்றாரு, ஏன் தமிழ அப்படிதான் இருக்கும் டேரக்டர். தூக்கத்தை எடுத்தா கூட கதை சொல்லணும், இவர் தூங்கி சொல்றாரு, கதை தரவா இருக்காரு. எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்கு, ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், சிகிச்சையாக இருக்கணும். இந்த தொழில் ஏமாற்ற போன ஏற்றம் இல்லை, வெள்ள மனசு சொல்றாங்க. இவங்க வெற்றி அடைஞ்சா சினிமாவுக்கு மேலும் வெற்றி வரும், அந்த வெற்றி இன்னும் புதிய கொண்டு வரும், புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம் இருக்கும். இனி புது ஆளுங்க நிறைய வரும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.